ஓம் சாந்தி. நிறைய கேள்விகள் இப்போ வந்துட்டு இருக்குது. மனசில் எழக்கூடிய எண்ணங்களை, அதனுடைய கேள்விகளை, அதற்கான பதில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாரும் அவங்கவுங்க கேள்விகளை அனுப்பிட்டு இருக்காங்க. நம்ம விடை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம், ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மாதிரியான ஆத்மாக்கள். எல்லாருடைய மனநிலையும், எல்லாருடைய சூழ்நிலையும், எல்லாருடைய சமஸ்காரமும் ஒரே மாதிரி கிடையாது. யாருக்கு எந்த நேரத்தில் டச் ஆகும், எந்த நேரத்தில் அவங்க விழிப்புணர்வு அடைவாங்க, எந்த நேரத்தில் அவங்க எந்த மாதிரியான செயல்கள் செய்வாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதனால் ஒவ்வொருத்தருடைய கேள்விகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அவங்களுடைய பிரச்சனைகளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதனுடைய கேள்விகளும் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா, நான் நிரந்தரமாக ஆத்மாபிமானியாக இருப்பதற்கு என்ன செய்யணும், எப்படி இருக்கிறது, கூடவே மற்றவங்களையும் நான் எப்படி ஆத்மாவாக பார்க்கறது, அப்புறம் நிரந்தரமாக சமான் பயிற்சியை நான் எப்படி பண்ணுறது, இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. இப்போ பதில் சொல்ல போகிற யாருமே நிரந்தரமாக ஆத்மாபிமானி நான் ஆகலை. அதனால் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நம்ம பதில் சொல்ல போகிறோம். காலையில் நீங்கள் அமிர்த வேலை எழுந்ததும் எனக்கு ஒரு தடவை அனுபவம் ஆச்சு. நல்லா பாபா பாப்தாதா, அவ்யக்த பாப்தாதா வராரு, என்னுடைய நெற்றியில் திலகம் வைக்கிறாரு, ஆத்ம திலகத்தை வைக்கிறாரு. இந்த ஒரு பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, காலையிலே முதல்ல சப்கான்ஷியஸ் மைண்டு விழிப்புணர்வில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே கிளாஸஸில் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அந்த நேரத்தில் நம்ம ஆத்மஸ்மிருதி பாபா வைக்கிறதா நம்ம இமேஜினேஷன் பண்ணுறோம், இல்லைனா விஷுவலைசேஷன் பண்ணுறோம், நினைக்கிறோம். அப்படிங்கிற போது அது ஃபுல் டே அது வேலை செய்யுது, நல்லாயிருக்கு. இப்போ இன்னொரு ப்ராக்டிஸு கூட நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதன் மூலமாக ரிசல்ட் நல்லாயிருக்கு. அதை மற்றவங்கள நீங்கள் ஒரு ஜோதி ஒளி உடலாலான ரூபத்தில் ஸ்தூலமான உடம்பாக பார்க்காம சூட்சுமமான உடல், அதாவது ஒளி உடல் என் முன்னாடி இருக்குது, அதில் ஒரு ஜோதி, நெற்றியில் ஜோதி மின்னுது. அவங்கள சூட்சுமமான உடல் ரூபத்தில் நம்ம பார்க்கும்போதே நமக்கு மேக்சிமம் நமக்கு சரீரத்தினுடைய பானம் குறைஞ்சிடும். அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு அசரீரி. அப்போ அது ஈஸியாக இருக்கும். இது நல்ல ப்ராக்டிஸு. இந்த மாதிரி நம்ம மற்றவங்கள ஆத்மா ஸ்தூலமான பார்க்காம சூட்சுமமான சரீரத்தை பார்க்கும்போது நமக்கு ஆத்மாபிமானி நிலை அப்புறம் ஃபுல் டே நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சாயங்காலம் போய் யோகா பண்ணுறோம், அடுத்த நாள் காலையில் யோகா பண்ணுறோன்னா அது அந்த ப்ராக்டிஸினுடைய பலன், அந்த அசரீரி ஃபீலிங் நமக்கு கிடைக்கிது ஈஸியாக. இதில் யாராவது ஆட் பண்ண விரும்புகிறீங்களா? சுஷில் பாய், நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம், சொல்லுங்கள். சுஷில் பாய் தான் நம்மளுடைய யோகி ஆத்மா, நம்ம குரூப்பினுடைய சிறந்த யோகி ஆத்மா. ஓம் சாந்தி. அதாவது நம்ம எந்த ஒரு பயிற்சியும் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபுல் டே நிரந்தரமாக அந்த பயிற்சியிலே நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது தான் நம்ம நமக்கு வெற்றி கிடைக்கும். எப்படி எக்ஸாம்பிள் நிறைய சொல்கிறோம், நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். ஒரு கிணறு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒருத்தர் 10 இடத்துல தோண்டினார், அதுவே ஒரே இடத்துல தோண்டியிருந்தால் அது ஆழத்தை எட்டியிருப்பார், அவருக்கு தண்ணி கிடச்சிருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணார், 10 இடத்துல மாற்றி மாற்றி இங்கே தோண்டினார் விட்டார், அங்கே தோண்டினார் விட்டார். நம்ம அந்த மாதிரி நம்ம நிரந்தரம் இல்லாமல் ஒரே குறிக்கோளில் நம்ம நிலச்சிருக்காமல் மாற்றி 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 வேறு வேறு இதில் போகிறோம். அப்படிங்கிற போது நம்மளுடைய ஃபோக்கஸ் சிதறுது, ஃபோக்கஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு எல்லையை நம்மளால் எட்ட முடியல. அதாவது அசரீரி தன்மை, நம்ம இப்போ அசரீரி ஆகணும் அப்படின்னு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, அதற்கான பயிற்சியிலேயே நிரந்தரமாக ஈடுபட்டுரும். அது ஸ்டில்னஸாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அது எது வரைக்கும் அந்த நிலையை நம்ம எட்டலையோ அது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். பாபா தான் சொல்கிறாரு. அதனால் முயற்சி பண்ணாமல், பயிற்சி பண்ணாமல், உழைக்காமல் தண்ணி கூட கிடைக்காது. அதுலேயும் இது ரொம்ப எவ்வளோ பெரிய உயர்ந்த ப்ராக்டிஸ். அதனால் ரொம்ப ரொம்ப அட்டென்ஷன் இருக்கணும், ரொம்ப முயற்சியும் அதிகமாக இருக்கும்போது தான் இதில் வெற்றி கிடைக்கும். நிரந்தரமாக ஆத்ம அபிமானி நிலை பயிற்சி, அதுவும் ரொம்ப ஆழமான மேலோட்டமாக கிடையாது. சாதாரணமாக ஏதோ நினச்சேன் போனேன் அப்படின்னு இல்லாமல் அதில் அட்டென்ஷன் கொடுத்து நிரந்தரமாக அதில் ஃபோக்கஸ் இருக்கணும். அப்புறம் நிறைய சொமான் பயிற்சி இருக்கணும். இந்த சொமான் பயிற்சி கூட ஆத்மாவுடைய அபிமானி நிலை, அசரீர நிலைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும்.
இதில் முக்கியமாக நமக்கு நமக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏதோ பாபா சொல்கிறாரே அப்படின்ட்டு நம்ம செய்கிறோம் அரைகுறை மனசோட, வேறு வழி இல்லை, சரி என்ன தான் பார்ப்போமே அப்படின்ட்டு இல்லாமல் உண்மையாக நமக்கு அதை அடையணும், அந்த நிலையை நம்ம அடையணும்னு நமக்கு ஒரு ஆசை வரணும். ஆசை தான் எல்லாத்துக்குமே காரணம். அது கெட்டதுக்கும் காரணம், நல்லதுக்கும் அதுதான் காரணம். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதனால இச்சா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். தமிழில் என்ன சொல்லுவாங்க? இச்சா சக்தி. ஆசை, ஆசைப்பட்டாங்க அவங்க அடைஞ்சே தீருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஆசைப்படணும், ஆசிரியரி ஆகணும், நான் தேவதை ஆகணும், சமான் ஆகணும், நமக்கு ஆசை வந்துடுச்சு அப்படின்னா அப்போ தான் நம்ம அதுக்காக முயற்சி பண்ணுவோம். இல்லைன்னா ஆசையே இல்லை அப்படின்னா, அடைஞ்சே தீரணும் ஆசை இல்லை அப்படின்னா முயற்சியும் அவ்வளோ பண்ண முடியாது, நம்ம அந்த நிலையை எட்ட முடியாது. இப்படி ஹிந்தி கற்றுக்கிறவங்க டக்குன்னு நிறைய பேர் கற்றுக்குறாங்க, அவ்வளோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. சிலவங்களுக்கு 40 வருஷமாக இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட கற்றுக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் அப்புறம் சரியான திட்டமிடுதல் அதுவும் முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், இப்போ நான் ஆத்மா தான். நம்மளுடைய ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் அப்படிங்கிறது முழு உடல் ஃபுல்லாக பரவி இருந்தது. இப்போ நான் அல்ல, நான் ஒரு ஜோதி. அந்த ஏற்கனவே இந்த உடல் ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வாபஸ் கொண்டு வரணும். அதெல்லாம் மைனஸ் பண்ணி நம்ம ஒரு புள்ளி ரூபத்துக்கு நம்மளுடைய உணர்வுகளை கொண்டு வரணும். எப்படி பாபா தான் அன்றைக்கி வானிலை சொன்னார் சாகார முரளியில், சத்தியுகத்தில் நேச்சுரலாக இருக்கும் ஆத்மாங்க உணர்வு, உடலுங்கிற உணர்வு, உடல் வேற நான் வேற அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும். அதுக்கு அங்கே உழைப்பும் கிடையாது, அங்கே பயிற்சி பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. அதே மாதிரி நிலை நம்ம இங்கே அடைஞ்சதுனால தான் அங்கே போய் பண்ணியிருக்கோம், அங்கே அந்த மாதிரி ஆயிருக்கிறோம். அதனால் அது பாபா சொல்கிறபடி பார்த்தா அது நம்ம யதார்த்தமாக நான் ஆத்ம உணர்வில் நம்ம கொண்டு வரணும், அதுக்கு பயிற்சி பண்ணணும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதாவது நம்ம மனசுக்கு புரிய வச்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இவ்வளோ பெரிய உடம்பு கிடையாது, நான் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜோதி. அது எப்படிப்பட்ட ஜோதி? எப்படி கரண்ட் இருக்குது, காற்று இருக்குது, கண்ணுக்கு தெரியறதில்ல, ஆனால் இருக்குதுல்ல, எவ்வளோ பவர்ஃபுல்லானது கரண்ட்டு, காற்று. அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சக்தி அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், எனக்கு நான் புரிய வைக்கணும். அப்போ நம்ம நல்ல மனசு, ஆள் மனசு புரிஞ்சிருச்சு, புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, அது ஏற்றுக்குச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்க வைக்கணும். அதை நீங்கள் கன்வீனியன்ஸ் பண்ணணும். கன்வீனியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் ஈஸியாக ஆத்மாபிமானி ஆயிடுவீங்க. நேச்சுரலாக பாபா சொல்ல மாதிரி இயற்கையாக அது ஒரு உழைப்பில்லாத ஆத்மாபிமானிலே அங்கே அரங்கேறிடும். பயிற்சி ரொம்ப முக்கியம். நம்மளே பாடத்தை நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். டெய்லி காலையில் அமிர்த வேலையில் நடுவாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் யாருங்கிறத நம்ம உணர வச்சுட்டே இருக்கணும். அது அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சப்கான்ஷியஸ் மைண்டு நம்பிடும், அதை ஏற்றுக்கும், அப்புறம் அது சுரூபமாக மாறிடும். நம்ம மற்றவங்கள ஆத்மா அப்படின்னு பார்க்கணுன்னா கூட ஃபஸ்ட்டு நான் ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ சிவபாபாவையே நம்ம பார்க்கணும், நமக்கு அவருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியணும், நம்மளுடைய மனக்கண்ணுடைய புத்தியினுடைய விஷுவலைசேஷனில் அவர் தெரியணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டாதான் அவரு கூட நமக்கு தெரிவார், இல்லைன்னா அவரும் மறைஞ்சு போயிடுவார். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். புரிய வைக்கணும், பாபாவை பற்றி நம்ம புரிய வைக்கணும், ஆத்மாவை பற்றியும் புரிய வைக்கணும், மற்றவங்களும் ஆத்மாங்கிறது புரிய வைக்கணும். கன்சல்டன்சி நம்ம புரிய வச்சுட்டே இருக்கணும். இப்போ ஊருக்கெல்லாம் கோர்ஸ் எடுக்கிறீங்கள, நிறைய பேர் கோர்ஸ் எடுக்கலைன்னா சரீரம் கூட அந்த மாதிரி இருக்காங்க நிலைமையில. ஒரு ஆத்மாவுக்கு கூட எனக்கு ஞானம் சொல்லலை அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுடைய நிலை பயிற்சி கம்மியாக தான் இருக்குது. அவங்களுக்கு அவங்க கிளாஸ் எடுக்கிறது இல்லை, ஊர் ஃபுல்லாக எடுக்கணும்ன்ட்டு நிறைய பேர் ஆசை. ஆனால் தனக்கு பாடம் அவங்க எடுக்கவே இல்லை. அதனால் முக்கியமாக இதில் நம்மளே பாடம் எடுக்கணும். எல்லாமே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா புரிஞ்சிருக்கணும், அப்புறம் நமக்கு மனசுக்கு புரிய வைக்கணும். ஆத்மாவனுடைய சுய தேசம் என்ன, ஆத்மாவனுடைய சுய சுரூபம் என்ன, ஆத்மாவனுடைய சுய குணம் என்ன, குணாதிசயன ஆத்மாவனுடைய சக்தி என்ன, ஆத்மா எங்கேருந்து வந்தது, ஆத்மா என்னெல்லாம் பண்ணுச்சு, என்னென்னலாம் சுச்சுவேஷனை கடந்து வந்தது, ஆத்மாவனுடைய தந்தை யார், ஆத்மாவோட நடிப்பு என்ன, ஆத்மாவனுடைய லோகம் இது, இப்படி ஒவ்வொன்றும் ஆத்மாவனுடைய சூட்சுமமான சுரூபம்,
ஆத்மா முன்னாடி வரக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகள், எவ்வளோ சின்ன ஆத்மா, ஆனால் அதுக்குள்ளே 84 ஜென்மத்தினுடைய சமஸ்காரம் பதிவாய், இந்த நடிப்பு வந்து ரெக்கார்டாகிருக்கு. இந்த மாதிரி ஆத்மாவினுடைய ஒவ்வொரு விஷயம், எல்லா விஷயத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணணும். இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதன் மீது ரிசர்ச் பண்ணணும். இதெல்லாம் நம்ம இதிலெல்லாம் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த மாதிரிலாம் நம்ம ரிசர்ச் பண்ண பிறகு நம்மளுடைய ஆத்மா அபிமான நிலையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய சொரூபம் என்ன, நம்மளுடைய உருவம் என்ன, நம்மளுடைய குணாதிசயம் என்ன, எல்லாத்தையுமே தரவாக ரெஃபர் பண்ணிட்டோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஞானம் தானே இது. ஏபிசிடியெல்லாம் அப்படி அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்புறம் நம்ம கிளியர் ஆயிடுவோம். அப்புறம் நமக்கு நினைக்கிறது கஷ்டமாக தெரியாது, ஈஸியாக இருக்கும். மற்றவங்களையும் ஆத்மான்னு பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லா ஆத்மாவை பற்றிய எந்த ஒரு விஷயம் மிஸ் ஆகிடக்கூடாது. எல்லா விஷயம் கிளியர் ஞானம் எங்கே இருக்கோ, பாபா அன்னைக்கு சாகார முரளியில் சொன்னார் ஒரு போன வாரம், எவ்வளோக்கெவ்வளோ பரமாத்மா பற்றிய கிளியர் ஞானம் இருக்குதோ அவ்வளோக்கெவ்வளோ பரமாத்மா மேலே யோகா நம்ம ஈஸியாக வைக்க முடியும். ஞானம் கிளியராக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அவரை பற்றிய முழு அறிமுகம் 100%. அப்படி இருக்கும்போது தான் யோகாவும் 100% வரும், இல்லைன்னா வராது. அதே போல் ஆத்மாவை பற்றிய எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் என்னை பற்றி, அப்போ நம்ம அந்த சுரூபத்தில் நிலைச்சிருக்கிறது நம்ம ஈஸியாக நேச்சுரல் சுரூபமாக மாறிடும். யோகாவில் நிரந்தரமாக நிலைச்சிருக்கிறதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்ட்டு ரெண்டாவது கேள்வி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாபா மேலே எவ்வளோக்கெவ்வளோ அன்பு அதிகமாகுதோ அப்போ அவ்வளோக்கெவ்வளோ பாபாவுடைய நினைவும் ஈஸியாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். வேறு யாராவது ஏதாவது சொல்கிறீங்களா? விட்டல் பாய் வந்து சொல்கிறாரு, ஓம் சாந்தி. நீங்கள் வந்து யோகாவில் வந்து நம்ம நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம பாபா கூட எல்லா சம்பந்தத்தையும் இணைக்கணும். பாபாவை எல்லா சம்பந்தத்திலையும் வைக்கணும். வச்சா மட்டும் பார்த்தாது, அந்த எல்லா சம்பந்தத்திலையும் நம்ம நல்லா அனுபவம் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். பாபா கூட எல்லா சம்பந்தமும் நம்ம வைக்கும்போது பாபாவுடைய நினைவு நமக்கு நிரந்தரமாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஓம் சாந்தி. இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக உங்களுக்கு பாபா நினைவு இருக்கணும், யோகா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா பாபா முதல்ல நிரந்தரமாக நீங்கள் ஃபோனில் ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும். அப்போ தான், ஏன்னா அதில் நிறைய நெகட்டிவ் நமக்கு தெரியாமல் மறைமுகமாக வைப்ரேஷன் ரூபத்தில் நமக்குள்ளே ஃபுட்டு போயிட்டுருக்கு, எனர்ஜி, அந்த நெகட்டிவ் ஃபுட்டு. அப்போ எப்படி பாசிட்டிவ் அங்கே இருக்கும்? பாசிட்டிவ் எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள தான் பாபா நினைவு அதிகமாக இருக்கும். நெகட்டிவ் அதிகமாக இருந்ததுன்னா பாபா நினைவு அங்கே வராது, நிலைக்காது. அதனால் இந்த ரீல்ஸ் பார்க்குறது, இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் தவிர்த்தாதான் அது நீங்கள் நல்லதே பார்த்தாலும் கூட அது கூட டிஸ்ட்ராக்ஷன் தான். ஏன்னா பாபாவுடைய முரளி தான் நமக்கு வந்து சோர்ஸு. அதை நமக்குள்ளே இறக்கணும். இன்றைக்குள்ள பாயிண்ட்ஸு, ஏதோ ஒரு அவ்யக்த முரளி டெய்லி படிக்கிறோம் அப்படின்றது நம்ம லட்சியம் வச்சுட்டு படிக்கிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவ், 100% பாசிட்டிவ் ஃபுட்டு. ஏன்னா அது பகவானுடைய மகா வாக்கியம். அதை நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் பரவாயில்ல, கிளாஸஸ் எல்லாம் அதை விட்டுட்டு உலகத்தில் உள்ள யாரோ சொன்னது அது நல்ல விஷயந்தான், ஆனால் அதை மட்டுமே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது மனிதர்கள் சொன்னது தானே. இது சிவபாபா சொன்னது. சுயம் பரமாத்மா 100% தூய்மை கடல், சுகக்கடல், எல்லாத்துலேயும் கடலாக இருக்கிறவர் சொன்ன விஷயத்தில் எவ்வளோ பவர் இருக்கும். அவருடைய வார்த்தைகளில் எவ்வளோ வைப்ரேஷன் அதில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கு அந்த மகா வாக்கியங்கள். ஆனால் உலகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்லா தான் இருந்தாலும் கூட அது மனிதர்களுடைய வைப்ரேஷன் தானே சுமந்துட்டு வருது. அப்போ அதில் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால் பாபாவுடைய ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஞானம் கூட வெளி உலகத்தினுடைய ஞானத்தை நீங்கள் நல்ல விஷயம் நினச்சிட்டு அதை கூட நீங்கள் ரொம்ப நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணால் கூட நமக்கு வந்து பாபா நினைவு எப்படி நிரந்தரமாக வரும்? ஏன்னா மனிதனுடைய விஷயம் தானே நம்ம கேட்டிருக்கோம், உலக விஷயம். ஸோ எவ்வளோக்களோ உலக விஷயங்களை அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்களோ அசரீரி ஆகிறது, பவர்ஃபுல் ஆகிறது, யோகா நல்லா வர்றது. அதுதான் இப்போ வந்து அதிகமாக நம்மளை பாதிச்சுட்டு இருக்கிறது இந்த உலகத்தில். இப்போ இந்த டிஜிட்டல் தான், இந்த ரீல்ஸ், இந்த ஷார்ட்ஸ். ஏன்னா பெரிய பெரிய வீடியோ வந்தபோது நிறைய பேர் பார்க்கல. ஏன்னா ரொம்ப 2 மணி நேரம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் பார்க்க. இப்போ 1 செகண்ட், 1 நிமிஷம், 30 செகண்டு அப்படின்னு வருது இல்லை, டக்குன்னு பார்க்குறாங்க. உடனே கண்டென்ட் புரிஞ்சு போயிடுது. அப்போ அடுத்தடுத்த கண்டென்ட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அது உள்ளே போயிட்டே இருக்காங்க. சக்கர வியூகத்தில் வெளியில் வர தெரில.
இந்த மாதிரி இதுதான் நம்மளுடைய யோகாத்துக்கு டிஸ்டர்ப். மெயிலாக நம்ம யோகா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது கொண்டு போய் நிறுத்திடும் நம்மளை. எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ராஜயோகியை கூட நான் ராஜயோகியா அப்படியா அப்படின்னா என்னன்னு சொல்கிற அளவு நிறுத்திடும் கொண்டு. அந்த சக்கர வியூகம், அந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ், அதுலேருந்து தூரமாக இருக்கணும் பாபா குழந்தைங்க. நீங்கள் யோகா பவர்ஃபுல்லாக அனுபவம் பண்ணோம் அப்படின்னா அதனால் யூடியூப்லேருந்தும் முக்தி அடைஞ்சிருங்க. யூடியூப்பும் தேவையில்லை. ஷார்ட்ஸ் தானே சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே இறங்கிடாதுங்க. ஏதாவது கேட்கணும் அப்படின்னா ஆடியோ மூலமாக கேளுங்க. வீடியோ பார்க்குறத நிறுத்திடுங்க. ஓம் சாந்தி. இன்னொரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னொரு விதத்தில் பண்ணலாம். நம்ம என்னெல்லாம் காரியம் ஃபுல் டே பண்ணுறோமோ அந்த எல்லா காரியத்தையும் பாபா கூட கனெக்ட் பண்ணிடுங்க. பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க. பாபா தான் என்ன பாபா பார்த்துட்டு இருக்கிறாரு, பாபா தான் கூட சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, பாபா என் கூட நடந்துட்டு இருக்கிறாரு, பாபாவுடைய குழந்தைங்களுக்காக நான் சமைச்சிட்ருக்கிறேன், பாபா குழந்தைங்களுக்காக நான் முரளி படிச்சுட்ருக்கேன், பாபா பாபா பாபாங்கன்ட்டு நீங்கள் எவ்வளோ பாபாவை ஆட் பண்ணுவீங்க, இல்லை ஆத்மாவனுடைய சொமான ஆட் பண்ணுவீங்களோ எல்லா காரியத்துலேயும், ஒவ்வொரு காரியத்துலேயும் அப்போ நம்ம நிரந்தரமான நினைவு அங்கே வந்து நமக்குள்ளே சூட்சமாக ட்ராவல் ஆகுது. இது கூட ஒரு மெத்தடு. ஏன்னா நம்ம என்னெல்லாம் காரியம் செய்கிறோமோ அது எல்லாமே பாபாவுக்காக அப்படிங்கிற போது அங்கே பாபா நினைவு ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின். கோபத்தை எப்படி வெற்றி கொள்வது? என்னுடைய கணவனா மனைவியான்னு தெரில, அது மாதாஜியா பிரதர் எழுதியிருக்காரான்னு தெரில. அவங்களுடைய கணவனோ மனைவியோ யாரோ அவங்க வந்து அதிகமாக சாயங்காலம், காலையிலேயும் சாயங்காலமும் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாராம். அவங்க பொறுத்து பார்த்தாங்களாம். அது ரொம்ப நாள் பொறுத்து பார்த்து அப்புறம் ஒரு நாள் வெடிச்சிருச்சான். இந்த மாதிரி இப்போ அடிக்கடி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் வெடிக்கைக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அடிக்கடி வந்துட்டு போவோம். ஏன்னா அது நம்ம ஃப்ரெண்ட் ஆயிரும். நானும் வரட்டுமான்னு கேட்டு அதுவும் வந்துடும், அடிக்கடி வெடிச்சிரும். அந்த மாதிரி இப்போ அவங்களுடைய சுபாவம் வந்து கோபக்கார சுபாவமாக மாறிடுச்சு. அதனால் ஊருக்குள்ளே கெட்ட பேர். அவங்க என்ன சொல்கிறாங்க, மாதாஜி எனக்கு பிரச்சனை இல்லைங்க, என் பேர் கெட்டு போனால் பரவாயில்ல, பாபா பேர் கெட்டு போகுது, அதான் எனக்கு கவலையாக இருக்குது. அதனால் பாபாவுடைய பேரை மீண்டும் நான் உயர்வாக விளங்க வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதாஜியாக இருக்கும் போல் பாருங்கள். மாதாஜி எவ்வளோ சூப்பரான ஒரு சென்டென்ஸ் சொன்னாங்க. எனக்கு என்னுடைய கவலை இல்லை, பாபாவுடைய பேர் கெட்டு போகுது, அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது. அதனால் அவருடைய பேர் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயே பாயிண்ட்ஸு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடுச்சு இல்லை. நமக்கு அட்டென்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் கோவப்பட்டேன் அப்படின்னா பாபாவுடைய பேர் கெட்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அட்டென்ஷன் இருந்தாலே போதும். நமக்கு கோபம் வெளியில் வராது ஆனால் உள்ளே இருக்கும். இதுக்காக பார்த்தீங்கன்னா பாபா வந்து அவ்யக்த முரளியில் ஒரு தடவை சொன்னார், ட்ரில் பண்ண வைக்கும்போது சொன்னார், உங்களுக்கு கோபம் அடிக்கடி வருதா, ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிடுச்சா, கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைக்கு போயிடுச்சா, அப்போ பாபா மேரா பாபா, இனிமையான பாபா வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா இனிமையான ஸ்வீட், இனிமையின் கடலாக இருக்கக்கூடிய பாபா அங்கே வந்துடுவார், உங்களை இனிமையாக மாற்றிடுவார். இது பாபாவுடைய ப்ராமிஸ். அதனால் இனிமையான பாபா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பாபா அங்கே ஹெல்ப் பண்ணுவார், உங்களை இனிமையாக மாற்றிடுவார். இது அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருக்க மாட்டேன், என்னை கூப்பிடுங்க. நீங்கள் எதுக்காக கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியணும்ல, அதுக்காக இனிமையான பாபாவே அப்படின்னு கூப்பிடுங்க. அப்போ நான் புரிஞ்சுப்பேன், உங்கள் அப்போ நம்ம இனிமைத்தன்மை ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இனிமையால் உங்களை நிறச்சிடுவேன். நீங்கள் கூப்பிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு நான் சொல்ல முடியாது. நான் கட்டுப்பட்டுருக்கேன். நான் வந்து அந்த விளக்கில் இருக்கிற பூதம் மாதிரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டு தான் ஆகணும். அதனால் ஆர்டர் பண்ணுங்கள், கட்டளையிடுங்கள், நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறார் பாபா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து வேரோட நம்ம பிச்சு எறியணும். ஒரு நாளைக்கான விஷயம் கிடையாது இல்லை கோபம். நம்ம உள்ளுக்குள்ளே அவ்வளோ நமக்குள்ளே உள்ளே போய் இருக்குது. மரம் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் மரம் மட்டும் இல்லை, வேர் இருக்குது. இது வேரோட பிடிங்கி அதை வீசணும் அப்படின்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அமைதியை வந்து தானம் கொடுங்க. டெய்லி எவ்வளோ முடியும், உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அவ்வளோ உலகத்துக்கு அமைதி சக்தியை நீங்கள் பரப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தானாகவே அமைதி நிறையும், அமைதியினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்.
அது வந்து நம்ம அந்த கோபத்தை ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உதவியாக இருக்கும். உலகத்தில் சொல்கிறாங்களா, ஹிந்தியில் சொல்கிறாங்க, நார்த்தில் அந்த பழமொழி, நீங்கள் உங்களுக்கு என்ன பொருள் இல்லையோ அதை எல்லாத்துக்கும் தானம் கொடுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க, அதாவது கொஞ்சம் பைசா கொடுங்க, பொருள் கொடுங்க அப்படின்ட்டு உலகத்தை சொல்கிறாங்க. எது இல்லையோ அதை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்குள்ளே நிறைஞ்சிரும் அப்படின்ட்டு தானம் கொடுக்குறது ஸ்தூலமாக சொல்லுவாங்க. அதே போல் அதே மெத்தடை நம்ம அங்கே அப்ளை பண்ணும்போது நமக்குள்ளே சாந்தி இல்லையா, சாந்தி இல்லாதனால கோபம் வருது. அது அப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாருக்கும் சாந்தியை கொடுங்க, தானம் கொடுங்க. டெய்லி மனசனுடைய வைப்ரேஷன் மூலமாக தானம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்குள்ள தானாகவே சாந்தி நிறைஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நமக்கு வெற்றி நிச்சயம், நம்ம வெற்றி கிடைச்சே தீரும். அப்புறம் பாபா சொல்கிறாங்களே, கருணை, இரக்கம், மன்னிப்பு, நன்றியுணர்வு, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு வரும்போது நமக்கு வந்துடும். இப்போ அவங்க பாபா சொல்கிறார்ல, அவங்க பரவசத்தில் இருக்காங்க, அவங்க கண்ட்ரோல்லே இல்லை, அவங்க வந்து பாவம் யாரோ ஒருத்தவங்க அவங்கள ஆட்டி வச்சிட்ருக்காங்க, ராவணன் தான். இந்த மாதிரி நம்ம உணர்வுகளை நம்ம கொண்டு வரும்போது நமக்கு அவங்க மேலே கருணை உணர்வு வரும்போது நமக்கு அவங்களுடைய விஷயங்கள் பெருசாக தெரியாது, நம்ம அதை மன்னிச்சிடுவோம். அப்போ நமக்குள்ளே கோபம் வராது, ஈஸியாக எடுத்துப்போம். அது ஓம் சாந்தி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஞானத்தில் என்னுடைய சொந்த பந்தங்கள், குடும்பங்கள்லேருந்து இல்லை என்னுடைய நண்பர்கள்லேருந்து யாராவது ஒருத்தரை நான் ஞானத்தில் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதான் இந்த கேள்வி. ஓம் சாந்தி. ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஞானத்தில் யாரையுமே கொண்டு வர முடியாது, அது நம்ம கையிலே இல்லை. ஏன்னா ஞானங்கிறது பக்தி, நம்ம செய்த பக்தியினுடைய பலன். பக்தி எந்த ஆத்மா அதிகமாக செஞ்சிருந்தோ அதனுடைய பலனாக அவங்களுக்கு ஞானம் கிடைக்குது. அடுத்தது வந்து சச்சின் பாய் சொல்கிறாரு, இப்போ ஞானத்தில் அவங்க வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தான். அவங்க மேலே மோகம் இருக்குல்ல, அவங்கள வர வைக்கணும்னு உங்களுக்கு ஏன் என்ன வந்தது, அவங்க மேலே மோகம் இருக்குது, அவங்களும் அப்போ அங்கே வந்துடணும், அவங்களும் பாபா ஞானத்தில் வரணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எண்ணம் அவங்க மேலே மட்டும் ஏன் வந்தது, அவங்க மேலே உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குது. அந்த அட்டாச்மெண்ட் தான் அவங்கள இன்னும் ஞானத்துக்கு வர விடாமல் தடுத்துட்ருக்கு. முதல்ல நீங்கள் அந்த மோகத்தை கட் பண்ணுங்கள், தானாகவே வந்துடுவாங்க. அதனால தடையாக இருக்கிறது நீங்கள் தான். முதல்ல நீங்கள் அவங்க வழியிலேருந்து தள்ளி போங்க, அவங்க தானாகவே ஞானத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் வரணுன்ட்டு அவங்கள இது பண்ணீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அது வரைக்கும் நடுவில் நின்றுட்டுருக்கீங்களா, அதனால் நீங்கள் தான் முதல்ல வெளியே தள்ளி போங்க, முதல்ல போங்க, தூர போங்க, அவங்க வந்துடுவாங்க தானா. ஓம் சாந்தி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நான் வந்து சொந்தக்கார வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது, அங்கே போகும்போது சாப்பாடில் ஒரு பிரச்சனை வருது, என்ன பண்ணுறது. ஓம் சாந்தி. அதாவது நீங்கள் வந்து ஒரு நியமத்தை வந்து கடைபிடிச்சிட்ருக்கிறீங்க, நமக்கு புரியுது, நம்ம பாபாவுடைய ஸ்ரீமத் முக்கியமானது. அதை நீங்கள் வந்து எங்கேயாவது ஏதாவது ஒரு காரணத்தினால மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த இவ்வளோ வருஷமாக செஞ்ச எல்லா தபஸ்யாவினுடைய பலனும் அதுலேருந்து போயிடும். சச்சின் பாய் தான் அடிக்கடி சொல்கிறாரு, காய்கறிகள் சாப்பிட்டா போதும், என்ன சாப்பிட்லன்னா செத்தா போயிடுவீங்க, காய்கறிகள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. எத்தனையோ சன்னியாசிகள் இருக்காங்க, பிரம்மச்சாரிகள் இருக்காங்க நிறைய உலகத்தில், அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய இயற்கை யோகிகள் இருக்காங்க, அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, ஒன்றுமே சாப்பிடவும் மாட்டாங்க, காற்றில் உயிர் வாழ்கிறாங்க. அவங்க தண்ணியை பார்க்குறாங்க, ஆற்றை பார்க்குறாங்க, குளத்தை பார்க்குறாங்க, அதுலேருந்து எனர்ஜி எடுத்துக்கிறாங்க. சாப்பாடு மூலமாக எனர்ஜி எடுக்கிறது இல்லை. அப்புறம் நதியை பார்க்குறாங்க, நீரோடையை பார்க்குறாங்க, அதுலேருந்து சக்தி எடுத்துக்கிறாங்க, சூரியனை பார்க்குறாங்க, அதுலேருந்து சக்தி எடுத்துக்கிறாங்க, மரங்களை கட்டி பிடிக்கிறாங்க, அதுலேருந்து சக்தி எடுத்துக்கிறாங்க. அவங்க சாப்பிட்றதே இல்லை, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிட்லன்னா செத்துலாம் போக மாட்டீங்க. அதனால் காய்கறி பழங்கள் கூட சாப்பிட்லாம். அதனால் உங்கள் நியமத்தை உயிரே போனாலும், பாபா சொல்லார், உயிரே போனாலும் தர்மத்தை விட மாட்டோம். ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் பாபாவிட்டு சொன்னீங்க அப்படின்னா பாபா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. நம்மளுடைய நியமத்தில் எவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது. இப்போ வந்து ஜெயின்ஸ் இங்கே வராங்கல்ல, நம்ம பாபா வீட்டுக்கே வந்து ப்ரோக்ராமுக்கு வராருங்க அப்படின்னா அவங்களுடைய நியமத்தை அவங்க விட்டு கொடுக்குறதே இல்லை. அவங்க வெளியில் சாப்பிடக்கூடாதுங்க அப்படிங்கிறதுல நியமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது.
அவங்களுக்கு அந்த கேரட்டு, பூமிக்கு அடியில் விளையக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால் அது இல்லாமல் அவங்க அது இல்லாததெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக நிறைய யுக்தி விஷயங்கள் நம்ம பண்ணலாம். நிறைய நல்ல மூளையை வேலை செய்ய வைக்கணும், நல்ல புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும், அவ்வளோதான். அவங்க வீட்டுக்கு போங்க, நீங்களே சமைங்க, அவங்களுக்கும் சமைச்சு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வேறு வழியே இல்லை. நான் இது டெய்லியே பொழப்பாக்கிக்க கூடாது, வேறு வழி இல்லை, நான் தான் இதெல்லாம் பண்ணோம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பாருங்கள். நான் சென்டருக்கு போகிறேன், டெய்லி போகிறேன், ஆனால் அங்கே பாத்திரம் விளக்குற சேவை, அங்கே ஏதாவது ப்ரோக்ராம் வந்தால் டெக்கரேஷன் பண்ணுற சேவை, பெருகி துடைக்கிற சேவை தான் கிடைக்குது. எனக்கு ஞானம் யோகம் யாருக்கும் சொல்லக்கூடிய சேவை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? க்ரியேட்டிவான சேவை எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓம் சாந்தி. சென்டர் சிஸ்டர் சொல்லுவாங்க இதுக்காக. சென்டர் சிஸ்டர் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு கொடுங்க மைக்க. ஓம் சாந்தி. ஒன்று பார்த்தீங்கன்னா, எல்லா சேவையுமே சமமான சேவைகள். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த சேவையில் நம்ம இருக்கிறோமோ அது நம்மளை பாபா செலக்ட் பண்ணி அந்த சேவையை நமக்காக கொடுத்துருக்குறாரு. இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு சேவை இருக்குது, அது கிடைக்கல அப்படின்னா, நமக்கு இப்போ கிடைச்சிருக்கிற சேவையை நம்ம நல்லா படியாக செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் என்ன ஒரு விரும்புகிறீங்களோ அந்த சேவைக்கு நீங்கள் கேப்பபிள் ஆகிட்டீங்க, தகுதியானவங்களாக ஆகிட்டீங்க அப்படின்னா தானாகவே உங்களுக்கு அந்த சேவை உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இப்போ கிடைக்கல, ஆசைப்படுறீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் நீங்கள் அதுக்கு இன்னும் கேப்பபிள் ஆகலை, தகுதியானவங்களும் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதனால் பொறுமையாக இருங்க, கிடைச்ச சேவை செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு விருப்பமான சேவை தானாகவே உங்களை தேடி வரும். நம்ம பாபாவுக்காக அப்படின்ட்டு எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்திலும் நம்ம குறைவாக நம்மளை நினைக்க மாட்டோம், நம்மளை உயர்ந்தவங்களாக நினைப்போம். எந்த ஒரு சேவையும் நம்ம குறைவாக நினைப்போம், எந்த ஒரு சேவையும் குறைஞ்சது கிடையாது. ஆக்சுவலி சுஷில் பாய் ஏதாவது சொல்கிறீங்களா? சுஷில் பாய் சொல்கிறாரு பாருங்க, சேவை எந்த சேவையும் குறைஞ்சது கூட்டினது எல்லாம் கிடையாது, எல்லா சேவையும் சமம். பாபா சொல்லவே இல்லை மேடையில் பேசுகிறவங்க தான் உயர்ந்தவங்க, அந்த மேடையை பெருக்கி துடைக்கிறவங்கலாம் குறைஞ்சவங்க அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? எல்லா சேவையும் சமம். கிளீனிங் பண்ணக்கூடிய சேவாதாரி வரலான்னா வீடு நாரி போயிடும் அப்படின்னு பாபாவே சொல்லியிருக்காரு. அதனால் எல்லா சேவாதாரிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சேவை உயர்ந்த சேவை, இந்த சேவை தாழ்ந்த சேவை அப்படி கிடையாது. எந்த சேவையிலையும் நம்ம மனசு எப்படி இருக்குது, நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன, நம்மளுடைய பாவனை என்ன, அதுதான் முக்கியமே தவிர சேவை பாபா பார்க்குறதே இல்லை. சேவையில் என்ன பாவனை இருக்குது அதுதான் பார்க்குறாரு. அதனால் சேவையில் இது உயர்ந்த சேவை, அந்த சேவை இருந்தால் தான் நான் மேலே போயிருப்பேன், அந்த சேவையில் இருந்தால் தான் நான் சிரேஷ்டமானவன் அப்படியெல்லாம் கிடையாது. எந்த சேவையாக இருந்தாலும் பாபாவுக்காக அப்படின்ட்டு நம்ம செஞ்சும் போது தானாகவே எல்லா சேவையிலையும் நமக்கு ஈக்குவல், எல்லா சேவையிலையும் சம மார்க் பாபா சொல்கிறாரு. பாபா சொல்லியிருக்காருல, ஸ்பீச் மேடையில் யார் பேசுகிறாங்களோ அவங்களுடைய ஸ்திதி நல்லா இல்லைன்னா அவங்க மேடைக்கு அவங்களுக்கு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிது இத்தனை பேருக்கு ஞானம் கொடுக்கறதுக்கு. ஆனால் அவங்க ஸ்திதி நல்லா இல்லை அப்படின்னா அந்த கிடைச்ச வாய்ப்பு போச்சு. அதுவே ஒருத்தவங்க நல்ல ஸ்திதியில் இருக்காங்க, பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க வீட்டில், அவங்க மேடை ஏறலை, ஸ்திதி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அப்போ அவங்களுக்கு 100 மார்க் எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு கிடைக்கல, ஆனால் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால் எந்த சேவைங்கிறது முக்கியம் கிடையாது, ஸ்திதி தான் முக்கியம். ஓம் சாந்தி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு விசித்திரமான கேள்வி கேட்டிருக்காங்க. சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கு வேணால் புரியுமா இருக்கும், நம்மளை மாதிரி மதுபன் வாசிகளுக்கு இது ஒரு புதுசாக தெரியுது. எங்கள் சென்டரில் வைப்ரேஷன் நல்லா இல்லைங்க, அதனால் நான் சென்டருக்கு போகிறது கிடையாது. நான் வேறு ஒரு சென்டரில் போய் ஆன்லைனில் கிளாஸ் கேட்குறேன். இதே சென்டரில் நடக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸை அங்கே போய் நேரடியாக பக்கத்தில் தான் இருக்குது சென்டர், ஆனால் அங்கே நான் போகிறதில்ல, ஏன்னா அங்கே வைப்ரேஷன் எனக்கு பிடிக்கல. அதுவே நான் வேற ஒரு சென்டரில் போய் இங்கே நடக்கிற கிளாஸை ஆன்லைனில் கேட்டுக்கிறேன், இல்லை வேறு எங்கேயோ நடக்கிற கிளாஸை ஆன்லைனில் கேட்டுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சென்டர் எதுவும் எல்லாமே பாபாவனுடைய சென்டர், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பகவானால் ஸ்தாபனை செய்யப்பட்ட யஜ்யம் பகவானுடைய சென்டர்.
பகவானுடைய வீடு, அது என்ன பிரச்சனை இருந்தாலும் பாபா அதை சரி பண்ணிடுவார். ஏன்னா 3 அடி நிலம் யார் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கிட்ட தான் கேட்டு பாபா அந்த சென்டரை ரெடி பண்ணியிருக்கிறாரு. உலகத்தை மாற்றுறதுக்காக பாபா இந்த யஜ்யத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அப்போ அது நல்ல வைப்ரேஷன் தான் இருக்கும். உலகத்தை மாற்றுறதுக்குள்ள வச்சுருக்கார் பாபா. அது வந்து பவர்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் போய் யோகா பண்ணிங்கன்னா தானாகவே பவர்ஃபுல் ஆகிட போகுது. ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவ் அங்கே இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னா அது பரமாத்மாவுடைய யஜ்யம், பரமாத்மா அதை சரி பண்ணுறாரு. இல்லைன்னா யோகா பண்ணி நீங்கள் சரி பண்ணுங்கள். ஏன்னா அது பரமாத்மாவுடைய பவர் ஹவுஸ். ஆனால் நீங்கள் சென்று போகலை அப்படின்னா உங்களுடைய பிராப்திகளை நீங்கள் இழந்து போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிராப்தியே சங்கமயுகத்தில் நம்மளுடைய சென்டர் தான். சென்டர் மூலமாக தான் பாபா வந்து அவருடைய எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கிறார். அவருக்கு குழந்தைங்களுக்கு சேர வேண்டிய விஷயத்தெல்லாம் சென்டர் மூலமாக தான் வந்துட்டுருக்குல்ல. மதுபன்லேருந்து ஆகட்டும், என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், புது புது சேவை திட்டம் ஆகட்டும், எல்லாமே சென்டர் வழியே தான் வருது. அப்போ பாபா வச்சுருக்கிறாரு உலக சேவைக்காக. நம்ம அங்கே போகலை, நமக்கு டைம் இருக்குது, ஆனால் நம்ம போகலை அப்படின்னா நம்ம அதுலேருந்து வஞ்சிக்கப்பட்டவங்களாயிடுறோம். இப்போ நஷ்டம் யாருக்கு? இந்த மாதிரியான ஒரு பிராமண பரிவாரம் இன்னும் கொஞ்ச நாள் தான் கிடைக்கும். நீ எத்தனை நாள் கிடைக்குன்னு தெரில. எப்போ வந்து 144 போடுவாங்க பாபா சொல்ல, லாஸ்ட்டில் வந்து நம்ம வெளியே கூட போக முடியாது, ஒருத்தர் மீட் பண்ண முடியாது, இருந்த இடத்துல அப்படியே இருந்துட வேண்டியதான், ஜாம் ஆயிரும். அந்த மாதிரி நிலை வந்துச்சுன்னா நம்ம பரிவாரத்தை மீட் பண்ணவே முடியாது. இப்போ தான் நம்ம மீட் பண்ணி, இப்போ நம்ம வாய்ப்பு கிடச்சிட்ருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மீட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்புறம் நம்ம மீட் பண்ண முடியாமல் போயிடும். நம்ம தெய்வீக பரிவாரம் நம்ம எல்லாம் சேர்ந்து தான் 84 ஜென்மம் ட்ராவல், முழு உலகத்தையும் நம்மளை மாற்றுறதுக்காக பாபா நம்மளை யூஸ் பண்ணுறாரு. நம்ம ஒரு சிவசக்தி சேனைகள், மிக பெரிய புரட்சியாளர்கள். அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரியான ஒரு டீம், அந்த மாதிரியான ஒரு சேனை நம்ம, அது வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால் சென்டருக்கு போங்க. நம்ம ஃபேமிலி, சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அது ஃபேமிலி தானே, ஃபேமிலியில் அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். ஆன்லைனில் வந்து நம்ம ஃபேமிலி, பிராமண ஃபேமிலி அப்படிங்கிற ஃபீலிங் வராது. நேரடி ஆஃப்லைனில் தான் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த கொஸ்டின், என்னுடைய ஏகாகிரதாவை கான்சன்ட்ரேஷன் பவரை அதிகப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? ஜானகி தாதி கூட இருந்தாங்க இல்லையா, ஹன்சா தீதி, ஹன்சா பேன், அவங்க ஒரு தடவை வந்திருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக டூருக்கு வந்திருந்தாங்கல்ல. அப்போ சொன்னாங்க, ஜானகி தாதி அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்களாமா. 3 ஐட்டம் வச்சுருந்தாங்க கடுப்பில். 3 ஐட்டத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சப்ஜி, 2 சப்ஜி, ஒரு டால். அப்போ ஜானகி தாதி சொன்னாங்களாம், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகணும் அப்படின்னா நீ ஒரு நேரத்தில் ஒரு காரியம்தான் செய்யணும். இந்த மாதிரி 3 காரியம் 4 காரியம் அப்படின்னு செஞ்சேன்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியாயிடும். அதனால் எவ்வளோக்கெவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ ஒரு நேரத்தில் ஒரு காரியம் செய்யணும். அப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணால் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும், தெரியும்ல. டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய ராஜீவை விட அந்த மூச்சு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்தூல ரீதியானது தான் ஆக்சுவலி. ஆனால் அதில் மூச்சு பயிற்சி பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும், டக்குன்னு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அசரீதி ஆயிரும். அந்த மூச்சு பயிற்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் அந்த மூச்சு பயிற்சி பண்ணால் கூட நம்ம கான்சன்ட்ரேஷன் பவர். அதனால தான் குழந்தைங்களுக்கு மூச்சு இழுத்து விடுங்க, ஸ்பீச் பண்ண போனீங்களா மூச்சு நல்லா இழுத்து விடுங்க, அது ஓம் சொல்கிறாங்க, ஓம்னு கூட மூச்சு அப்படி இழுத்துட்டு விடுற மாதிரி ப்ராக்டிஸ் இருக்குது. ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட மூச்சு மேலே கீழே போகுதுல்ல, பயம் வந்தால் கூட மூச்சு மேலே கீழே போயிடுது, கோவம் வந்தாலும் மூச்சு மேலே கீழே போயிடுது, அகங்காரம் இருந்தாலும் மூச்சு மேலே. மூச்சுக்கே எவ்வளோ மகிமே இருக்குது. மூச்சு முழு பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மூச்சு பயிற்சியில் நல்ல டக்குன்னு கான்சன்ட்ரேஷன் ஆகுது. அதனால தான் மூச்சு பயிற்சி பண்ணுறவங்க நல்ல கான்சன்ட்ரேஷன் பவரோடு இருக்காங்க. எவ்வளோ அத்தாரிட்டி அவங்களுக்கு, அவங்க பேச்சு, அவங்க செயல் எல்லாம் அவ்வளோ அத்தாரிட்டி, அவ்வளோ நிச்சயத்தோட, நம்பிக்கையோட, கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க மூச்சு பயிற்சி பண்ணுறவங்க. அடுத்த கேள்வி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நான் வந்து இன்றைக்கி அமிர்த வேலை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கில்ட் ஃபீல் ஆகுது. கில்ட்டுன்னா தமிழில் என்ன? ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, மனசு துக்கமாக இருக்குது, கவலையாக இருக்குது. அதனால் ஃபுல் டே பாபா நினைவு நிரந்தரமாக இருக்குது.
அதுவே நான் அமிர்தல யோகா நல்லா பண்ணிட்டுறேன் அப்படின்னா பாபா நினைவே இருக்க மாட்டேங்குது ஃபுல் டே. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டே நீங்கள் என்றைக்கு வந்து அமிர்தவேளை யோகாவை நீங்கள் பண்ணாமல் ஃபுல் டே பாபா நினைவு வந்துடுது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நீங்கள் வந்து குற்ற உணர்ச்சியில் இருக்கீங்க, அமிர்தவேளை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ இது நேச்சுரலான யோகா இல்லைல்ல. ஒரு குற்ற உணர்ச்சியினுடைய ஒரு தப்பு பண்ணதுக்கு இன்னொரு சரி பண்ணுற மாதிரி ஆனால் ஒரு செயல் தானே தவிர அது நேச்சுரலான யோகான்னு சொல்ல முடியாது. அதனால தான் உங்களுக்கு அடுத்த நாள் அமிர்தவேளை பண்ணால் கூட மற்ற நேரத்தில் நினைவு வரமாட்டேங்குது. அதனால் மிக சரியான யதார்த்தமான நினைவுக்கு நம்ம சரியான திட்டம் வச்சுருக்கணும். பல திட்டங்கள் தீட்டி பாபாவுடைய நினைவை நிரந்தரமாக இருக்க செய்கிறதுக்கு நம்ம பயிற்சி ஃபுல் டே பாபா நினைவை நம்ம இருக்க வச்சுட்டோம். சொமான் மூலமாக இல்லை ஏதாவது வாணி பாயிண்ட்ஸை நடுவாக நம்ம படிக்கிறோம், இல்லை ட்ரில் பண்ணுறோம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணி பாபா நினைவை ஃபுல் டே இருக்க வச்சிரும் நடுவா அப்படின்னா இப்போ தானாகவே அமிர்தவேளை முழிப்பு வரும், தானாகவே யோகாவும் நல்லா வரும். முழு நாள் செய்த கர்மத்தினுடைய தண்டனை தான் அமிர்தவேளை. அச்சா, ஓம் சாந்தி. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் சாந்தி.